அக்கா சொன்னா கேளுக்கா, ஒரு வாய் சாப்பிடுக்கா. வாயும் வயிறுமா இருக்கிறவங்க இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? அக்கா சொன்னா கேளுக்கா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்காகவாவது சாப்பிடுக்கா. எனக்கு வேண்டாம் மருகு. ஐயோ அக்கா, வேண்டாம். புருஷனை இழந்துட்டு இப்படி வாயு வயிறுமா இருக்கிறவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு நான் கருணை காட்டி வீட்டுல இருந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் நாளைக்கு நான் புள்ளைய பெத்துட்டேன், கை குழந்தையோட எங்க போவேன்? என் புள்ளைங்க வளர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருந்துட்டு போறேன்னு என்கிட்டயே ஆதாயம் கேட்பாங்க. நானும் போனா போகுதுன்னு எவ்வளவு தாங்க விட்டு கொடுக்கறது சொல்லுங்க. அதான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஐயா ஊர் பெரியவங்களே, போனா போகுது உறவாச்சேன்னு 1 மணி நேரம் வேணா நான் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இந்த அம்மாவை பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்கய்யா. என்னது பெட்டி படுக்கையை எடுத்துட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வெளியே போகணுமா? எதுக்குமா போனோம்? எதுக்குமா ருக்மணி வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறேன்.